ரைட். முதலாவது என்ன எழுதிங்க ஹரிஷ்? வீடியோ ஆன் பண்ணி கொள்ளுங்க. ரைட். முதலாவது தேங்காய் எண்ணெய், அடுத்து தேங்காய் பால் சமைப்பதற்கு பயன்படும். தேங்காய் பால் இரண்டாவது. தேங்காய் பால் எழுதினீங்களா? எஸ். தேங்காய் பால். அடுத்து மூன்றாவது என்ன எழுதினீங்க? தோரணம் செய்யும் குருத்தோலை. அது குருத்தோலை என்ன எழுதணும்? குருத்தோலை தோரணம் செய்ய பயன்படும். அடுத்தது சமைப்பதற்கு அகப்பையாக பயன்படும். அடுத்து விறகுக்கு பயன்படும். 5 எழுதினீங்களா? ரைட். அடுத்து 14வது. அதுக்கு உங்களுக்கு விட தெரியும். 14வது கேள்வி வாசி காட்டுங்க பாப்பா. உங்களை விட தெரியும். என்ன ஓலை கங்கெல்லாம் பண்டு இடப்ப பயன்படுவதாக கவிதை கூறுகின்றது. போன கிளாஸ்ல உங்களை சொல்லி தந்தனா ஞாபகம் இருக்கா? போன கிளாஸ்ல கேள்வி தந்து மிஸ் விட சொல்லி தந்தனா. தென்னோலை எங்க எல்லாம் பந்தலிட பயன்படும். தெருப்பண்டல் கோவில் பந்தல் பயன்படும். கோவில் தலங்களுக்கு. அடுத்தது கல்யாண வாசல்களுக்கு. அடுத்தது சீமந்த வாசலுக்கு. அப்ப நீங்க எப்படி எழுதலாம்? வெயிட் எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் கோயில் திருவிழாக்களுக்கு எப்படி எழுதலாம்? கோயில் திருவிழாக்கள். எஸ், கோயில் திருவிழா. ரெண்டாவது கல்யாணங்களில். ரைட்டா? அடுத்து மூன்றாவது சீமந்த விழாக்களில். என்ன சொல்லலாம்? சீமந்த விழாக்கள். சீமந்த விழான்னு சொன்னா என்னது ஹரிஷ்? வளைகாப்புன்னு சொல்லுவாங்க. அதுதான் சீமந்த விழான்னு சொன்னா வளைகாப்பு. அடுத்தது எங்க சபை கூடங்களில எல்லாம் எப்படி எழுதலாம்? இல்லாட்டிக்கு நற்சபை கூடங்களுக்கு இந்த பந்தல் போடுவாங்க. ஏதாச்சும் ஒரு சபை கூடி இருக்கிறாங்க, மீட்டிங் நடக்க போகுதுன்னு சொன்னா அதுக்கும் பந்தல் போடுவாங்க. அப்ப நீங்க எப்படி எழுதலாம்? சபை கூட்டங்களுக்கு பந்தல் போடலாம். சரியா? அப்ப மிஸ் சொல்ல எழுதுங்க பாப்போம். முதலாவது எழுதுங்க கோவில் திருவிழாக்களில். கோவில் திருவிழாக்களில். ஹரிஷ், நாங்க நிறைய படிக்க வேண்டி இருக்கு. சரியா? உங்களுக்கு ஸ்கூல்ல இந்த மாதிரி விளங்கப்படுத்துவாங்களா உங்களுக்கு? பாத்தீங்களா? அப்ப நீங்க படிச்சிருக்கணுமே. மிஸ்ஸுக்கு ஆன்சர் சொல்ல தயங்குறீங்களே, காப்பி பார்த்து சொல்றீங்களே. இப்ப இனிமே காப்பி பார்க்க கூடாது. சரியா? இப்ப மிஸ்ஸிட்டையும் படிக்கிறீங்க, ஸ்கூல்லயும் படிக்கிறீங்க. அப்ப என்ன செய்யணும்? கேட்டா உடனே ஆன்சர் சொல்ற மாதிரி உங்களோட மைண்ட்ல இருக்கணும். விட ஓகேயா? எஸ். முதலாவது எழுதுங்க கோவில் திருவிழாக்களில். அடுத்தது கல்யாணங்களில், இல்லாட்டிக்கு திருமண விழாக்களில். திருமண விழாக்களில். மூன்றாவது சீமந்த விழாக்களில். நம்ம பண்ணி எழுதுங்கவா. மூன்றாவது சீமந்த விழாக்கள். நற்சபை. நற்சபை நிகழ்வுகளுக்கு. நற்சபை நிகழ்வுகளுக்கு. நற்சபை நிகழ்வுகள். ரைட்? ஓகே. உலகுக்கான மாற்று
மாற்று பெயர்கள் எவை என்று கேட்டிருக்கு 15வது. ரைட், இது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? எஸ். இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். தென்னமர கும்மி எனும் பாடலில் கூறப்படும் உலகுக்கான மாற்று பெயர்கள் அவை. என்ன மாற்று பெயர்? என்னன்னு சொல்லியிருக்கு உலகுக்கான? இந்த மாதிரி ஒரு கேள்வி பாத்தீங்களா ஸ்கூல்ல? இல்ல. இல்ல, அறுபதங்களோட தான் இருக்கு. நாங்க 16வது கேள்வி போவோம். உணவுக்காக தென்னை மரம் எவ்வாறெல்லாம் பயன்படுவதாக பாடல் கூறுகிறது? உணவுக்காக. உணவுக்காக நாங்க தென்னை மரத்தை எவ்வாறு பயன்படுத்தலாம்? உணவுக்காக பார்த்து சொல்லுங்க பாப்போம். உணவுக்காக என்னென்னத்துக்கு பயன்படுறோம்? ரொட்டி சுட பயன்படுறோம், ரொட்டிக்கு பயன்படுது. அப்படி பயன்படும். எஸ், வேற என்னது பயன்படும்? தோல். ஆ, துவையலுக்கு, துவட்டலுக்கு, பச்சடிக்கு, மற்றது கறிக்கு, கூட்டு கறிக்கு. ரைட்டா? அப்ப எழுதி கொள்ளுங்க பாப்போம். மிஸ் சொல்ற மாதிரி எழுதுங்க. உணவுக்காக கூட்டு கறி செய்வதற்கு, இங்க கூட்டு கறி செய்வதற்கு. துவையலுக்கு, துவையல் செய்வதற்கு. எனக்கு துவையல் செய்வதற்கு. அடுத்தது துவட்டல் செய்வதற்கு. அடுத்தது பச்சடி செய்வதற்கு. பச்சடி செய்வதற்கு. பச்சடி செய்வதற்கு. ஓகே, ரைட். அடுத்த கேள்வி எத்தனாவது? 17வது. தென்னை மரம் இறைவனுக்கு எவ்வாறான தேவைகளுக்காக பயன்படுவதாக கவிதை கூறுவது? தென்னை மரம் இறைவனுக்கு, இறைவனுக்குன்னா கடவுளுக்கு. ரைட்டா? இதுல பாருங்க, விக்கின விநாயகருக்கு என்னத்துக்கு பயன்படுறாராம்? தேங்காய் உடைப்பாங்க தானே. விக்கின விநாயகருக்கு விருப்பமுடையவர். அடுத்தது தேவர்களுக்கு பூசை பூசை செய்வதற்கு பயன்படும். பிரார்த்தனைகளுக்கு பயன்படும். ரைட்டா? சோ எப்படி எழுதலாம் நீங்க? எப்படி எழுதலாம்? முதலாவது எழுதுங்க. ஆலயங்களில பூசையில அபிஷேகம் செய்வதற்கு பயன்படுமாம் கடவுள்களுக்கு. சரியா? பூஜையில அபிஷேகம் செய்யறதுக்கு. ரைட்? முதலாவது ஆலயங்கள், ஆலயங்களில் பூசை செய்வதற்கு. அடுத்தது விக்கின விநாயகருக்கு, விக்கின விநாயகருக்கு விருப்ப தேங்காய் உடைப்பர்.
விருப்பத்துடன் தேங்காய் உடைப்பர். விருப்பத்துடன் தேங்காய் உடைப்பர். விருப்பத்துடன் தேங்காய் உடைப்பர். தேங்காய் உடைப்பர். அடுத்தது தேவர்களுக்கு பூசை செய்வதற்கு. தேவர்களுக்கு பூசை செய்வது. ரைட். கடைசி கேள்வி. கடைசி கேள்வி. வாசிங்க பாப்போம். கடைசி கேள்வி. தென்னமரக்கும்மி பாடுபவர்கள் யாரையும் நன்மைகளாக பாடல் எதனை கூறுகின்றது? நான் விளங்கல. அது என்னதுக்கு என்ன வாசிக்கிறீங்கன்னு மிஸ் விளங்கல. தென்னமரக்கும்மி பாடுபவர்கள் அடையும் தன்மைகளாக எதனை கூறுகின்றது? என்ன என்ன என்னது தென்னை மரக்கும்மி என்ற பாடல்கள் பாடுறதுனால என்ன நன்மையா? ஆள் போல் தலைத்து அருகு போல் வேரோடி மூங்கில் போல் சுற்றம் முசியாமல் வாழ்ந்திருப்பர். அப்படின்னு சொன்னா என்ன சொல்லி நம் தென்னை மர கும்பிதனை சீர்திருத்தி பாடினோர் எப்படி இருப்பினமாம்? ஆள் போல் தலைத்து. அப்படின்னு சொன்னா என்னது? ஆள்ன்னு சொன்னா என்னது? ஆலமரம், பெரிய மரம். ஆள் போல் தலைத்து அருகு போல் வேரோடி. அருகம்புல் தெரியுமா? அதோட வேர் வந்து ஆணி வேர் என்னது பக்க வேரோட பிடிச்சு நிக்கும் சரியான மாதிரி. அருகு போல் வேரோடி ஆணி வேர் நல்லா போகும். மூங்கில் போல் சுற்றம் முசியாமல் வாழ்ந்திருப்பார். மூங்கில் போல நீளமா வளருவாங்க. ஆனா வளைஞ்சு போகாதபடி வளருவாங்க. அதைத்தான் சொல்லியிருக்கேன். அப்ப நீங்க என்ன செய்யணும்? இதுக்கு மட்டும் இத மாதிரியே நீங்க எழுதணும். சரியா? எப்படி எழுதணும்? ஆள் போல் தலைத்து அருகு போல் வேரோடி மூங்கில் போல் சுற்றம் முசியாமல் வாழ்ந்திருப்பர். ரைட்டா? புரியுதா? எழுதிட்டீங்களா? இல்ல செய்யணும். லாஸ்ட் கொஸ்டின். சரியா? இதோட முடிப்போம். மற்றத வீட்டுல ஒருக்கா செய்துட்டு வாங்க. அடுத்த வீக் ஹரிஷா இங்க பாருங்க. பின்வரும் சொற்களுக்குரிய பொருளை தருகவா. உளவு, அண்டைய, துறந்து போதல், பற்றுதல், வீண், அடிசில் இதெல்லாம் நம்ம இருக்குது. ஜனகாரியம், மாண்டு மனிதல், முசியாமல், என்னது அரும்பதத்திலையும் இருக்குது, பாட்டுலயும் இருக்குது. சோ நீங்க பார்த்து எழுதுங்க. பிள்ளையா இருந்தா டவுட்ஸ் எதுவும் இருந்தா மிஸ்கிட்ட கேளுங்க. சரியா?
விளங்குதா ஹரிஷ்? அது ஓகே, அப்ப நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன செய்யுங்க, மீதியா இருக்கிற அந்த கொஸ்டினையும் ஒருக்கா எழுதி கொள்ளுங்க. அப்ப சரியா, எழுதிட்டு அடுத்த கிளாஸ் நீங்க வர முதல் மிஸ்ஸுக்கு ஒருக்கா ஒரு போட்டோ ஒன்று எடுத்து அனுப்பி விடுங்க. மிஸ் ஒருக்கா செக் பண்றேன். ஓகேயா? மறக்க கூடாது. ரைட்டா? நீங்க இப்ப எழுதினது ஒருக்கா அம்மாட்ட கொடுத்து மாமாட்ட கொடுத்து ஒருக்கா போட்டோ ஒன்று எடுத்து அனுப்புறீங்களா மிஸ்ஸுக்கு? வாட்ஸ்அப் பண்றீங்களா? ஓகே மிஸ். Okay, right. Okay, good night. God bless you. குட் நைட். Bye.